என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் வந்து இலவசத்தை அறிவிக்கிறது அப்படின்றது இந்த ஓட்டை வாங்குறதுக்காக தவிர அது நன்மை செய்யறதா இது வரைக்கும் அமைஞ்சது இல்லை. இலவசங்கள் கொடுக்கறதுனால மக்கள் வந்து சோம்பேறி ஆயிட்டாங்க தவிர உழைக்கின்ற எண்ணமும் போயிடுச்சு. எல்லாமே இன்னைக்கு பிறப்பிலிருந்து சாகர வரைக்கும் நிறைய இலவசங்கிறதால எந்த வேலையும் செய்யறதில்லை, எந்த நோக்கம் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் எதுவும் இல்லை. ஆனா அப்படி இருந்த போது நம்ம என்னை பொறுத்தவரை இலவசம் தேவையில்லை. ஆனா இன்றைய சூழ்நிலையில வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா அனைத்து அரசியல் கட்சிகள் இலவசத்தை அறிவிக்கும், அது எந்த மாற்றக்கிறது இல்லை. அப்படி அறிவிக்கிற வேலையில இந்த அரசியல் கட்சிகள் தொலைநோக்கு பார்வையோட அடுத்த கட்ட தமிழகத்தை இந்தியாவை வல்லரசாக்கணும், அடுத்த கட்ட தமிழகத்தை மேல் நோக்கி கொண்டு போறோம்னா என்னென்ன இலவசங்கள் அடிப்படை தேவைகள் என்னன்னா மக்களுக்கு முழுமையான சுகாதாரத்தை இலவசம் கொடுக்கணும், பள்ளி முதல் கல்லூரி வரைக்கும் கல்வியை முழுமையா இலவசமா கொடுக்கணும், சுகாதாரத்தை இலவசம் கொடுக்கணும், அடிப்படையில அவங்க வாழ்றதுக்கான அடிப்படை வசதிகளை வந்து இலவசமா செஞ்சு கொடுக்கணும். ஒரு டிகிரி முடிச்சுட்டா பிஏ ஒருத்தர் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு தொழில் முனைவர் ஆக்கிறதுக்கான அந்த ஆரம்ப கட்ட உதவிகளை இலவசமா கொடுத்தாங்கன்னா இந்த தமிழகம் வளரும். அதனால மக்கள் மேன்மடையாக பொருளாதார மேன்மடையும், குற்றங்கள் குறையும் அப்படின்றது என்னுடைய கருத்து.